Hi guys. So it's Vishal again here. So நம்ம இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னா செஸ்ட் மவுண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு ஒரு லைக் கேமரா ஒரு கோப்ரோ எதை வேணா அந்த செஸ்டில் ஒரு லைக் ஹெட்டில் மவுண்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் லைக் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபாக வந்துட்டு ஒரு சில ஷூட் அந்த எடுக்கிறப்போ வந்துட்டு நம்மளால் அன்பாக்சிங்லாம் வந்துட்டு கையில் வச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிஓவி ஷாட்லாம் வந்துட்டு சூப்பராக வரும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கைஸ் வில் பி லைக் லாஃபிங். இப்படி தான் வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது என்னோட கேம் மவுண்ட். அதுக்கான ஆல்டர்னேட்டுக்கான சொல்யூஷனுக்காக தான் இந்த இது ஒரு சின்ன ஜிப் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பேக்கெட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான், மெட்டல் மாதிரி எதுவும் கிடையாது. மேபி வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காக. இதுதான் அந்த செஸ் மவுண்ட். ஸோ நம்ம இதில் போட்டுட்டு அண்ட் வி ஹேவ் திஸ் ஒன். இதில் தான் ஃபோன் ஹோல்டர். யூ கேன் ஹோல்ட் திஸ். இதில் ஃபோன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்டில் மாட்டுறதுக்கானது இல்லை. ஆக்சுவலி ஹெட்டில் மாட்டுறதுக்கானது இங்கே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இட் டன் ஹியர். இவ்வளோதான். ஜஸ்ட் புஷ் பண்ணால் லாக் ஆகிடுச்சு. அண்ட் தென் இது இதில் போட்டுட்டு we have screws. இது அதுக்கான இருக்கும்னு நினைக்கிறேன். Here we go. Okay. Yes. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இதை வந்துட்டு இதில் மாட்டிட்டு ஸ்க்ரூஸை டைட் பண்ணால் போதும். வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இதை நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இப்படி மாட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும் மொபைல் ஃபோன்ஸ் மாட்டுறதுக்கு. நம்ம இப்போ அதை மாட்டிட்டு வில் ட்ரை இட் அகெயின். கிவ் மீ எ மொமெண்ட். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும். இப்போ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது நம்ம பட்டுட்டு இருந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவாளம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது முதல்ல மாட்டுறதுக்கு. இப்படி மாட்டினதுக்கப்புறம் லைக் க்ளீனாக இருக்க பாருங்க. வியூஸ் வந்துட்டு நம்மளால் பக்காவாக எடுத்துக்க முடியுது. வெல் செல்ஃப் லாக்லாம் பண்ணுறோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் இப்போ போயிட்டு இதை வச்சு நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். கமான். இப்போ இந்த அன்பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா நிறையா அன்பாக்சிங் இன்னும் க்ளீனாக பர்ஃபெக்டான பிஓவில் எடுத்திருக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ வந்துட்டு ரொம்ப அழகான ஷாட்ஸ் வந்திருக்கும். கூல். ஸோ இதுலயும் இதை மவுண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் இது வந்துட்டு நான் ஒழுங்கா மவுண்ட் பண்ணல. ஸோ இதை ஒழுங்கா மவுண்ட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப் தி வீடியோ நான் அதை கரெக்டாக செட் பண்ணேன். அதுக்கான மேனுவல் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ரப்பர் ப்ராக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. யா, நான் இதுலேயும் மவுண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும்னு தோணுது. பட் ஜஸ்ட் பிகாஸ் லைக் அந்த ஷார்ட்ஸ்க்காக தான் நம்ம எல்லாம் பண்ணுறது. நல்ல ஷார்ட் வரும்ன்றதுக்காக தான். ஸோ நத்திங் மச். ஹெட்டில் மவுண்ட் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் பார்க்கலாம். நான் அது எந்த அளவுக்கு தெரியணுன்றதை பார்க்குறதுக்காக செல்ஃபி கேமில் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட்ஸ் போகுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஷேக் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை. பார்க்க நல்லா தான் இருக்குது. தட்ஸ் ஃபைன். யா, பை கைஸ்.